எமோஷனலா இருக்கு. பேசலையா, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு டைம் கிடைக்கலண்ணா, பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி எவ்வளவு க்ரௌட் இங்க இருந்தாங்க? காலை மூச்சு விட முடியல, அவ்வளோ பேர் இருந்தாங்க. காலையில 9 o'clockலாம் வந்துட்டாங்க. கூட்டம் இங்கிருந்து ஃபுல்லாவே கூட்டம் தான். பரவாயில்ல, ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டோம். பேசியிருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும். அவங்க ஒன்றும் பிரச்சனை. பேசலன்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? டைம் கொடுக்கலண்ணா அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அங்கிருந்து வரணும் இல்லைண்ணா. அவங்களும் மெதுவாக தான் வந்தாங்க. இதுக்கு மேலே அவங்களும் என்ன பண்ண முடியும், பாவம். என் பேர் சத்யாண்ணா. என் பேர் பிருந்தா. நாங்கள் ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணுறோம் இங்கே. ஆனால் பார்க்க முடியல, தூரத்துலேருந்து தான் பார்த்தோம். பார்த்தலான்னு ரொம்ப நாங்கள் பொன்னம்பராதுலேருந்து வரோம். நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு என் தங்கச்சி தான் பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். பேசல, அதை எப்படி பாக்குறீங்க அந்த பாயிண்ட்ல? பேசலன்னா அவருக்கு இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடத்துல அவர் டைம் சொல்லியிருப்பாரு. அந்த டயத்துக்குள்ளே அவர் போகணும். அப்புறம் அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. அவர் பேசலனாலும் அவர் நாட்டுக்கு நல்லது செய்வார் நம்புகிறோம். பிருந்தா தேவி. பார்க்கவே முடியல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பார்த்துருந்தனா கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும். நாங்க ஜஸ்ட் மினிட் அவங்க வரும்போது தான் வந்தோம். கரெக்டா ஒரு 2 minutesல மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அக்கா பாத்துறாங்க, என்னால பார்க்க முடியல. ஹைட் எட்டல போல இருக்கு. ரெண்டு சைடாவும் தான் இருக்கு. ஜெயிக்கலாம், வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு இருக்கு. வரணும் அவ்வளவுதான் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சேஃப்டி இருக்கும், அது 100% அவர் கண்டிப்பா கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. நந்தினி. என்னோட பேர் ஆனந்த், நான் காரைக்குடி தான். இது வந்து தளபதி ஒரு தரிசனம். மக்கள் பொதுமக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அவங்களோட முகம் வளர்ச்சியை நீங்க பாத்திருப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய கூட்டமா கூடுனது காரைக்குடியில. நிச்சயமா சொல்றோம், இங்க வந்து காரைக்குடி தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல நம்ம டாக்டர் டி.கே. பிரபு நிச்சயமா ஜெயிப்பாரு. அது மே 4ஆம் தேதி நீங்க கண்டிப்பா பார்க்க போறீங்க தான். மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், காரைக்குடி பகுதி வந்து கூட்டம் வருமானு நினைச்சது. எதிர்பார்த்ததோட அதிக கூட்டம். எல்லா பக்கமுமே மக்கள் பேராதோட வந்து எங்க தளபதியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. இது எங்க எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இல்ல பேசுறதுன்னா இது ரோட் ஷோ தானே, அது வந்து பேசணும்னு எங்களுக்கும் ஆசை தான். அந்த அப்ரூவ் கொடுத்திருந்தாங்கன்னா பேசியிருப்பாங்க. இது அதனாலதான் அந்த அண்ணனை வேட்பாளரை ஏத்தி சொல்லிட்டாங்க. அவர் தரிசனம், அவரை பார்த்ததே போதும் மக்களுக்கு. அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மே 4ஆம் தேதி அந்த ஒரு விரல் புரட்சின்னு இருக்கும்ல, அது நிச்சயமா நடக்கும். அதை பாப்பீங்க. அது காரணம் நம்ம சொல்ல நேரம் காரணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் அப்படிலாம் யாரையும் நாங்க குறை சொல்ல விரும்பல, விமர்சனம் பண்ண மாட்டோம். நாங்க எப்பவுமே தமிழக வெற்றி கழகத்தோட 234 தொகுதியிலையும் மே 4ஆம் தேதி மிக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு தளபதி அவர்கள் நிச்சயமா முதலமைச்சர் ஆவாரு. அதை எல்லாத்தையும் நீங்க பார்க்க தான் போறீங்க.